சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. 5000 கோடி சிக்கியது, வசமாக சிக்கிய ஸ்டாலின். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் தலைமை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என தொடர்ந்து முனைப்போடு தங்களது வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. கடந்த 4.5 ஆண்டுகளாக திமுக கொடுத்த வாக்குறுதிகளை, சொன்ன வார்த்தைகளையும் காப்பாற்றவே இல்லை. ஆனால் ஊழலாகவும் லஞ்சமாகவும் வருமான வரித்துறையில், கட்டுமான துறையில் போன்ற பல துறைகளில் லஞ்சத்தை பதுக்கி அவர்களின் ஊழல் செய்து கிட்டத்தட்ட 5000 கோடி வரை அவர்கள் சேர்த்து வைத்ததாகவும், அது தற்போது அமலாக்கத்துறையின் வசம் சிக்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் வருகிற சட்டசபை தேர்தலில் இந்த 5000 கோடியிலிருந்து 2000 கோடிகளை செலவு செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும், ஒவ்வொரு ஓட்டுக்கும் கிட்டத்தட்ட 5000 முதல் 10,000 செலவு செய்ய திமுகவின் தலைமை முடிவெடுத்திருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஆனால் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் மற்றும் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது போன்ற விஷயங்களை திமுக செய்யவில்லை. கிட்டத்தட்ட கோபாலபுர இல்லத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் அனைத்து பணங்களையும் அமலாக்கத்துறைக்கு தகவல் போயிருப்பதாகவும், மேலும் கலைஞர் அவர்களுக்கு சிலை வைப்பது போன்ற விஷயத்திற்கு மட்டும் இவர்களுக்கு பணம் இருக்கிறது. ஆனால் தமிழக மக்களுக்கு கோரிக்கை வைத்து செய்ய சொன்னால் அதற்கு மட்டும் பணம் இல்லையா? சொன்ன வாக்குறுதிகளை மட்டும் இவர்களால் செய்ய முடியவில்லையா? இதுதான் தற்போது ஸ்டாலின் அவர்கள் மாட்டுவதற்கான விஷயமாக இருக்கிறது. 5000 கோடி ஊழல் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. திமுகவின் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையே சரிக்கும் விஷயம். மேலும் அமித்ஷா அவர்களும் இம்முறை திமுக வெற்றியடையக்கூடாது என்பதில் ஆயத்தமாக இருக்கிறார். அதனால் இந்த விஷயம் மட்டும் வெளிவந்தால் கண்டிப்பாக திமுகவின் ஒவ்வொரு முக்கியமான அமைச்சர்களும் சிறைக்கு செல்ல வாய்ப்பு இருப்பது உறுதி. மேலும் திமுகவின் கனவான உதயநிதியை முதலமைச்சர் ஆக்குவதும் கனவாகவே சென்றுவிடும். இதனால் திமுகவின் தலைமை தற்போது ஆபத்தில் உள்ளதாகவும், தொடர்ந்து அமலாக்கத்துறையின் சோதனை மூலமாக திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் பிடிபடுவார்கள். இதனால் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மிகவும் கலக்கத்தில் இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு.